நான் என் தோழி மூவரும் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் அங்கு ஒரு ஹோட்டலில் சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் மற்றும் குளித்துவிட்டு சிற்றுண்டி அறிந்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்து அங்கு சென்றோம். அங்கு சென்றவுடன் என் தோழிகள் வற்புறுத்தியதனால் நான் அங்கு உள்ள நீச்சல் குளத்தில் குளிக்கலாம் என்றும் எங்கள் பாதுகாவலனை என் தோழிகள் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டார்கள். முகேஷ், இங்கே வா, எங்களுடன் குளித்துவிட்டு செல்லலாம் என்று கூப்பிட்டார்கள். எங்களுடன் வந்த முகேஷ் எனது தந்தை மூலம் அனுப்பிய பாதுகாவலன். முகேஷ் எங்கள் அருகில் வந்து அவன் ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு நீச்சல் குளத்தில் இறங்கினான். இவன் பின்னே வந்த என் தோழி மாலினி, உனக்கு மட்டும் தனியாக சொல்ல வேண்டுமா, வா, எங்களுடன் நீயும் வந்து குளி என்று சத்தமாக என்னை கூப்பிட்டாள். நானும் சரி என்று என் உள்ளாடைகளுடன் வந்த நீச்சல் குளத்தில் இறங்கினேன். என் தோழிகளும் அவ்வாறே குளித்தனர். முகேஷ் குளித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் அவனை கிண்டல் அடித்து கொண்டு இருந்தோம். அவன் மேல் தண்ணீரை தெளித்தும் என் தோழிகள், என்ன முகேஷ், எங்களுக்கு நீச்சல் அடிக்க கற்றுத்தருவாயா என்று கேட்டனர். அதற்கு முகேஷ், நான் கற்றுத்தர தயார் தான், ஆனால் உங்கள் தோழி மாலினிடம் கேளுங்கள் என்று முகேஷ் கூற, உடனே நான் சரி கற்றுக்கொடு என்று நானும் கூறினேன். ஏன் என்று சொன்னால், நாங்கள் மகளிர் விடுதியில் தான் இருந்தோம். ஆண்களை பார்ப்பதே மிக கடினம். ஆகையால் என் தோழிகள் சற்று சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நான் உன் மனதில் நினைத்தேன். அதுவே சற்று என் மனதிலும் தோன்றியது. சரி, எனக்கும் கற்றுக்கொடு என்று கேட்க மனம் நினைத்தது. அதை கேட்க நான் தயக்கத்துடன் நான் முகேஷிடம், என் தோழிகளுக்கு நீச்சல் நீ கற்றுக்கொடு என்று கூறினேன். உடனே என் தோழிகள், எங்களுக்கு மட்டுமல்ல உனக்கும் சேர்த்துதான், வா எங்கள் அருகில் என்று என் தோழிகள் என் பக்கத்தில் என் கையை பிடித்து இழுத்தனர். நானும் மறுப்பு சொல்லாமல் செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது ஆழத்தில் நான் தள்ளப்பட்டேன். அப்பொழுது மூச்சு விட முடியாமல் தடுமாறிய பொழுது என் இரு கைகளையும் மேலே உயர்த்தி முகேஷ் கூப்பிட்டேன். அவன் என் அருகில் வந்து என்னை கட்டி அணைத்து மேலே தூக்க முயன்றான். நான் சற்று மயக்கமடைந்தேன். என்னை நீச்சல் குளத்தில் மேல் புறத்தில் வைத்து நான் குடித்த நீரை வெளியில் எடுக்க அவன் முயற்சி செய்தான். அவன் முயற்சி செய்தது போல் நான் என் மயக்கத்தில் இருந்து தெளிவு அடைந்தேன். அப்போது என் நீச்சல் கத்துக்கிட்டது வரைக்கும் போதும், உடனே உன் ரூமுக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு வா என்று கூறினர். கூறியது மட்டுமின்றி என் தோழிகளும் நாங்களும் வருகிறோம் என்று கூறி மேலே ஏறி சென்றோம். எங்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு இருக்கும் நேரத்தில் முகேஷும் மாலினியும் இருவரும் ரூமுக்கு சென்றனர். முகேஷ் உடனே அவளை கைத்தாங்களாக ரூமுக்கு அழைத்து சென்றான். என் ரூமுக்கு சென்றவுடன் என் மயக்கம் தெளிந்தது. ஆனால் நான் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்காது. ஆகையால் அவனுடன் சற்று உல்லாசமாக இருக்கலாம் என்று என் மனம் என்னை தூண்டியது. உடனே நான் மயக்கத்தில் இருப்பது போல் அவன் மேல் சாய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் என்னை ரூமில் இருந்த பெட்டில் படுக்க வைத்தவுடன் நான் அவன் கைகளை பிடித்து இழுக்க அவன் என் மேல் விழுந்தவுடன், முகேஷ், ஏன் என் கையை பிடித்து இழுக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கூறாமல் என் மேல் விழுந்து மட்டுமின்றி நான் நினைக்கும்படி அவன் நினைத்ததும்படி என் கற்பனைக்கு அனைத்தையும் நான் சொல்லாமலே அங்கு நடந்தது. நாங்கள் வரும் சமயத்தில் கதவை கூட சாற்றவில்லை. முகேஷும் நானும் ஒரே பெட்டில் உங்கள் கற்பனைக்கு எட்டியவாறு இருந்தோம். என் தோழிகளும் சற்றென்று ரூமுக்கு வந்தனர். நான் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருந்தேன். எனது பெற்றோர்களை பார்க்க சுமார் 6 மாதங்களுக்கு ஒரு முறை செல்வேன். அப்படி நான் செல்லும் பொழுது என் தோழிகளை அழைத்து சென்றேன். செல்லும் பொழுது என் தோழிகளிடம் நான் கூறினேன், எங்கள் வீட்டில் என் அப்பா அம்மா மட்டும்தான், ஆகையால் நீங்கள் எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கலாம் என்றும் அங்கு உங்களை என்னையும் தொந்தரவு செய்ய யாரும் இல்லை என்று ஆவலுடன் அழைத்து சென்றேன். ஆனால் அங்கு நான் எதிர்பார்த்தது போல் இல்லை. ஏனென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு நான் வீட்டுக்கு சென்றபோது என் அப்பா அம்மா மட்டும்தான் வீட்டில். அங்கு மற்றொருவனும் இருந்தார். நான் மட்டுமல்ல, என் தோழிகளும் அதிர்ச்சியால் இவர் யார் என்று என்னிடம் கேட்டனர். எனக்கு தெரியவில்லை. வாருங்கள், அப்பாவிடம் கேட்போம் என்று அழைத்து சென்றேன். அப்பொழுது என் தோழிகள் என் அப்பா அம்மாவை பார்த்து, எங்கே உன் அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று கூறினாய், உன் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்று என் தோழிகள் என்னிடம் கேட்டனர். உடனே நான் அது
என் அப்பா அம்மா தான். திருமணமாகி நீண்ட வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்தேன். ஆகையால் தான் என் பெற்றோர்கள் முதியோர் தோற்றத்தில் உள்ளனர். ஆனால் என்னை அவர் ஆண் பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணி எனக்கு மிக பாசத்துடன் என்னை வளர்த்து வருகின்றனர், என்னை வளர்த்து வருகிறார்கள் என்று கூறினேன். என் தோழிகளும் தெரியாமல் நாங்கள் கூறிவிட்டோம், எங்களை மன்னித்து விடு என்று என் தோழிகள் கூற நான் கண் கலங்கியபடி பரவாயில்லை வாருங்கள் என்று அழைத்து சென்றேன். சென்றவுடன் என் அப்பா அம்மாவிடம் இது யார் என்று கேட்டேன். உடனே என் அப்பா, நான் சொல்வது அப்புறம் இருக்கட்டும், உன் தோழிகளை அழைத்து உள்ளே செல், நான் சொல்கிறேன் என்று எங்களை உள்ளே அனுப்பிவிட்டார். என் தோழிகளும் முன்னே செல்லும் பொழுது அப்பா என்னை மட்டும், மாலினி இங்கு சற்று வா என்று என் அப்பா அம்மா என்னை கூப்பிட்டனர். வெளியில் செல்லும் பொழுது முகேஷ், இவனை கண்டிப்பாக அழைத்து செல்லுங்கள், இவன்தான் உங்களுக்கு துணை என்று கூறினார். நானும் உடனே, நீங்கள் சொல்வது சரிதானா? நாங்கள், அதாவது என் தோழி மூவரும், நான் ஒருவர், 4 பேர் உள்ளோம். நாங்கள் மட்டும் சென்று வருகிறோம். ஏன் ஒரு ஆணை எங்களிடம் அனுப்பினீர்கள்? அது தவறாக போய்விடாதா? அவனை எங்களிடம் அனுப்பிவிடாதீர்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று என் அப்பாவிடம் விவாதம் செய்தேன். உடனே என் அப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்வதை செய் என்று அதட்டி சத்தமாக கூறினார். உடனே நான், சரி நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், நான் அவனை அழைத்து செல்கிறேன் என்று கூறியதும் என் அப்பா சாந்தமாகிவிட்டார். அவனை அழைத்து செல்கிறேன் என்று கூறினேன். எங்கள் விருப்பம் போல் எங்களுக்கென்று ஒரு ரூம் இருந்தது. நானும் என் தோழிகளும் அந்த ரூமில், என் தோழிகள் உள்ளாடைகளுடன் மற்றும் ஆண்கள் அணியும் ஆடைகளையும் அணிந்து கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். நானும் கூடத்தான். என் தோழிகள் பேசிக்கொள்ளும் நேரத்தில், உன் அப்பா கூறியது போல், யார் அவன் பெயர் கூட? முகேஷ். அவன் நாளைக்கு வர்றான் இல்லையா? அவனுடன் நாங்கள் நெருக்கமாக பழகுவோம், நீ அதை கண்டு கொள்ளக்கூடாது என்று தோழிகள் என்னிடம் கூறினர். நானும் சரி நான் எதுவும் கண்டு கொள்ள மாட்டேன் என்று நானும் கூறினேன். உடனே அதிலிருந்து மற்றொரு தோழி, நான் இப்போது ஊருக்கு வரலை, இங்கே இருக்கிறேன் என்று, அவனுடனே நீனும் இருந்து விடாதே என்று சொல்லி அவர்களும் சிரித்தார். நான் உடனே அவனை அழைத்து, வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், மூவரும் சேர்ந்து அவனை ஏதும் பண்ணிவிடாதீர்கள் என்று சிரித்து கொண்டே கூறினேன். சரி, இப்படியே பேசி கொண்டிருந்தால் பொழுது விடிந்துவிடும், படுங்கள், நாம் காலையில் வெளியில் செல்லலாம் என்று கூறி அன்று நாங்கள் உறங்க ஆரம்பித்தோம். எங்கள் கதவை காலையில் தட்டும் சத்தம் கேட்டது. யார் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தோம். இப்போது அங்கு நின்று கொண்டிருந்தது முகேஷ். என்ன என்று குரல் மட்டும் கொடுக்கும் வழியில், உடனே முகேஷ், மணி 8 மணி ஆகிவிட்டது, அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்று கூறியதுடன் நாங்கள், சரி நீ போ, நாங்கள் வருகிறோம் என்று அவனை அனுப்பிவிட்டு எங்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டு நாங்கள் வெளியில் சென்றோம். காலை உணவை முடித்து கொண்டு என் தோழிகள் மற்றும் நான் வெளியில் செல்ல தயாரானோம். அப்பாவிடம், அப்பா நாங்கள் வெளியில் செல்கிறோம், முகேஷையும் வர சொல்லுங்கள் என்று கூப்பிட்டோம். கூப்பிட்டவுடன் முகேஷும் ஓடி வந்து, அம்மா நான் ரெடி, வாங்க போகலாம் என்று காரை எடுத்தான். நாங்கள் நேராக ஒரு பெட்ரோல் பங்குக்கு சென்றோம். அங்கு வண்டியை நிறுத்திவிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் நாங்கள் எங்கள் தோழிகளும் சில ஸ்நாக்ஸுகளை வாங்கி கொண்டிருந்தோம். அப்பொழுது என் தோழிகளும் அங்கு இருந்த சில நபர்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். அது எங்களுக்கு மிக தொந்தரவாக இருந்தது. உடனே முகேஷிடம் உதவி கேட்கலாம் என்று எண்ணிய உடனே எங்கிருந்து வந்தான் என்று தெரியவில்லை, அவர்களை சட்டையை பிடித்து அடிக்க ஆரம்பித்து விட்டான். அங்கு இருந்தவர்கள் அந்த இடத்திலிருந்து போய்விட்டனர். போகும் பொழுது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இங்குதான் நீங்க வர வேண்டும் என்று மிரட்டி விட்டு சென்று விட்டனர். என் தோழிகளும் நானும், அப்பா மிக சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு நீ ஒரு நல்ல துணையாக இருப்பாய் என்று நினைத்தோம், அதுபோல் எங்களுக்கு நீ நல்ல துணையாக இருப்பாய் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று நினைத்தவுடன் அவள் மேல் எங்களுக்கு ஒரு பாசம் வந்தது. அப்படியே அவனுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு அந்த இடத்திலிருந்து மிக வேகமாக கிளம்பினோம். அந்த இடத்தை ரசித்தபடியே சென்று கொண்டிருந்த நேரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்த மலைகளையும் குன்றுகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்தபடியே செல்போனில் போட்டோக்களை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம். நேரமாக ஆக நான் முகேஷிடம், இங்கு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் உள்ளதா என்று விசாரித்தேன். முகேஷும், எனக்கு தெரிந்த ஒரு ஹோட்டல் உள்ளது, வாருங்கள் என்று எங்களை அழைத்து சென்றான். அந்த ஹோட்டலுக்கு சென்றவுடன் அங்கு இருந்த நீச்சல் குளத்தை பார்த்தவுடன் நானும் என் தோழிகளும் அதில் குளித்துவிட்டு சாப்பிடலாம்
சாப்பிட்டு போகலாம் என்று நினைத்தோம். நானும் முகேஷும் அந்த ரூமில் இருந்த. இப்பொழுது என் தோழிகள் என் ரூமுக்குள் வந்தனர் அல்லவா? என் தோழிகள் உள்ளே வந்தவுடன் என்னை தட்டி எழுப்பினர். மாலினி, எழுந்திரி. என்ன, மயக்கம் தெளிந்து விட்டதா இல்லையா? முகேஷ், என்னன்னா, உன்னை ரூமில் படுக்க வைத்திருக்கிறேன், அவளை துணியை மாற்றிவிட்டு அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களை இங்கு அனுப்பி வைத்தான். இன்னும் என்ன தூங்கி கொண்டு இருக்கிறாய் அல்லது மயக்கத்தில் இருக்கிறார் என்று என்னை எழுப்பினர். நான் உடனே எழுந்திருந்து, என்ன, நான் உறங்கினேனா? இத்தனையும் கனவுதானா? என் மயக்கம் என்றும் தெரியவில்லை என்று நான் பதட்டத்துடன் எழுந்து ரூமுக்கு சென்று என் ஆடைகளை மாற்றிக்கொண்டு கவலையுடன் வெளியில் வந்தேன். ஏனென்றால் நான் அவனை அடைய வேண்டும் என்று நினைத்து கற்பனையில் நான் அந்த இடத்தில் இருந்திருக்கிறேன். சரி, இது நிஜமாகாமல் நான் விடமாட்டேன் என்று உள் மனதில் ஆசைப்பட்டேன். நாங்கள் வெளியில் சென்று ஹோட்டலில் உள்ள அந்த சாப்பாட்டு வகைகளை அனைத்தையும் நாங்கள் ஒரு ருசி பார்த்து விட்டோம். பார்த்த பின்பு மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சுற்றி நேரம் கடந்ததினால் நாங்கள் மீண்டும் அதே ஹோட்டலுக்கு திரும்பி. அப்பொழுது சரியாக மணி 7 மணி தாண்டியது. ரூமில் வந்தவுடன் நாங்கள் களைப்பாக ரூமில் படுத்திருந்தோம். முகேஷும் எங்கள் அருகில் வந்து அவனும் களைப்பால் எங்களுடன் படுத்து விட்டான். ஏனென்றால் அந்த ரூமில் சிங்கிள் தான் ரூம் மட்டும்தான். நீ வேறு எங்கேயாவது ரெஸ்ட் எடு என்று கூற எங்களுக்கு மனமில்லை. ஏனென்றால் என்று சொன்னால் அவன் குளியல் அறையில் குளிக்கும் பொழுது, அவன் ஆடைகளை கலட்டி வைக்கும் பொழுதும், அவன் உடல் அழகை பார்த்தும் அவன் உடல் பயிற்சி செய்து அவன் உடலை மிக அழகான தோற்றத்தில் இருந்தான். அவனை கட்டி தழுவ எங்களுக்கு மனம் துடித்தது. அது எங்கள் மனதில் மட்டும் இருந்தது. ஆனால் நாங்கள் அதை செய்ய தயங்கினோம். உடனே என் தோழிகளும் கூறினேன், நீங்கள் மூவரும் வெளியில் சென்று இரவு சாப்பாட்டுக்கு என்ன வேண்டும் என்று யோசித்து ஆர்டர் செய்துவிட்டு வாருங்கள் என்று அவர்கள் மூவரையும் அனுப்பிவிட்டேன். நான் முகேஷை எழுப்பி, நீ தூங்குவதற்குத்தான் இங்கு வந்தாயா என்று அவனிடம் கேட்டு, சற்று இங்கே வா என் துணைக்கு என்று அவனை அங்கிருந்து குளியல் அறைக்கு அழைத்து சென்றேன். அவன் தயக்கத்துடன் உள்ளே வந்தவுடன் என்ன வேண்டும் என்று கேட்டான். நான் என் ஆடைகளை நனையும்படி என் உடலை அவனிடம் காட்ட முயன்றேன். அவன் சற்று யோசிக்காமல், இதெல்லாம் வேண்டாம், இது தவறு என்று கூறினார். நான் தவறு ஒன்றுமில்லை, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், நீயும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன் என்று அவனை கட்டி தழுவ ஆரம்பித்தேன். நான் நினைக்காதபடி அவன் மேனியை ரசித்தபடி அவன் அழகையும் அவனையும் அடைய வேண்டும் என்று நினைத்து கீழே அவனை தள்ளி அவன் மேல் நான் சாய, அவன் சுதாரித்து கொண்டு என்னை அணைத்து மேலே என் கைகளை பிடித்து உயர்த்தினான். நானும் எழுந்தேன். எழுந்து அவனை முத்தம் கொடுக்க சென்று அவன் உடனே என் கன்னத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நாங்கள் இருவரும் வெளியே சென்று பார்த்தோம். என் தோழிகள், மன்னிச்சிடு, நாங்கள் உங்களை தொந்தரவு செய்து விட்டோமா என்று என் தோழிகள் கேட்க, நான் உடனே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, வாங்கடி உள்ள என்று கூறி கோபத்துடன் நான் உள்ளே சென்றேன். உடனே என் தோழிகள் என்னிடம் மீண்டும் என்ன, தனிமையில் நாங்கள் உன்னை விட்டு சென்றோமே, அவனை நீ என்ன செய்தாய் சொல் என்று என்னை கேட்டனர். நானும் மௌனத்தை தொடர்ந்தேன். மற்றொரு தோழி, என்ன சொல்லு, உனக்கு வெக்கமாக உள்ளதா? உள்ளே என்ன நடந்தது என்பது நாங்கள் சொல்லட்டுமா என்று கேட்டார். நான் உடனே, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், உங்கள் வேலையை என்னவோ இப்பொழுது அதை பாருங்கள் என்று நான் கோபத்தில் கூறினேன். மற்றொருவர், நீ மட்டும்தானா, எங்களுக்கு அது கிடைக்காதா என்று கேட்டார்கள். நீ நினைக்கிறபடி எல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலாது, வேலையை பார்த்துக்கிட்டு என்று கூறி மூவரும் சேர்ந்து கொண்டு, சரி உன் ஆளை நாங்கள் பங்கு போட மாட்டோம் என்று சொல்லி சிரித்து கொண்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது என் தோழிகள் உள்ளே வரும் முன்பு அவன் வெளியில் சென்று விட்டான். பின்பு அவன் உள்ளே வந்தான். மணி ஆகி கொண்டே இருந்தது. நான் கூறினேன், சரி, இங்கு நாம் வந்த வேலை முடிந்து விட்டது, நாம் வீட்டுக்கு செல்லலாம் என்று நான் கூறினேன். அப்பா அம்மா நமக்காக காத்து கொண்டு இருப்பார்கள் என்று கூறினேன். என் தோழிகளிடம் உடனே என் தோழிகள், என்ன இரவில் இங்கே செல்கிறாய், தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் என்று கூறினர். நான் பிடிவாதமாக அவர்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக நாங்கள் வீட்டுக்கு சென்றோம். செல்லும் வழியில் நான்
காரில் பின்பக்கமும் என் தோழிகள் இருவரும் முன்பக்கமும் அமர்ந்திருந்தனர். முகேஷ் வண்டி ஓடச் செல்லும் பொழுது என் தோழியில் ஒருத்தி அவள் மேல் சாய்ந்து கொண்டு ஒரு காலை அவன் மேல் வைத்து கொண்டு இருந்ததனால் நான் அதை கவனித்து, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்க முடியலையா உனக்கு என்று கேட்க, பக்கத்தில் இருந்த உனக்கு என்ன, பேசாமல் இரு, இன்னும் சற்று நேரம் வீடு வந்துவிடும் என்று கூற, ஏதாவது பண்ணுங்கடி என்று நான் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. வீடு நெருங்கியது. நாங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது என் பெற்றோர்கள் எங்கள் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். நான் பெற்றோர்கள் என்னையும் என் தோழிகளையும் முகேஷையும் பார்த்து அவளோடு, இப்பொழுது எங்களுக்கு மிக சந்தோஷமாக உள்ளது, உள்ளே வாங்க வாங்க என்று கூப்பிட்டு சென்றனர். சென்றவுடன் எங்களுக்கு இருக்கையில் தயார் செய்யப்பட்டு இருந்தது. சென்றவுடன் நாங்கள் ஓய்வெடுக்க சென்று விட்டோம். காலை விடுந்தது. என் அப்பாவிடம் என் தோழிகளை பற்றி அறிமுகம் செய்து வைத்தேன். தோழிகளில் ஒருத்தி மட்டும் அனாதை என்று என் அப்பாவிடம் கூறினேன். அப்பா கண் கலங்கியபடி அவளை கூப்பிட்டார். நீ ஒன்றும் கவலைப்படாதே அம்மா, நானும் உன் பெற்றோர்கள்தான், சரியா என்று கூற என் தோழி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். நானும் அங்கு நடந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போது அப்பா எங்களிடம், என்னை சுற்றி பார்க்க வெளியில் சென்றீங்களே, எப்படி, இடமெல்லாம் பிடிச்சிருந்ததா, ஏதாவது உங்களுக்கு தொந்தரவாக நடந்ததா, இல்லையா, முகேஷ் உங்களை கவனமாக பார்த்து கொண்டானா, உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது என்று எங்களை கேள்வி மேல் கேள்வி கேட்டார். என் அப்பா அம்மா உடனே என் தோழிகளும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முகேஷ் எங்களை அன்பாகவும் ஒரு நல்ல பாடி கார்டாக எங்களை பார்த்து கொண்டார் என்று கூற, உடனே அப்பா, என்ன பாடி கார்டாகவா, என்ன நடந்தது என்று கேட்க, உடனே அந்த பெட்ரோல் பங்கில் நடந்த விஷயங்களை கூறினோம். உடனே அப்பா அம்மா, என்ன நல்ல அடி வாங்கிக்கிட்டு போனாங்களா பசங்க என்று கேட்க, எங்களுக்கு ஆச்சரியம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்க, அவர்கள் சிரித்து கொண்டே, இது என்ன பிரமாதம், அதனால தான் அவனை அனுப்பி வைத்தோம், இவன் யாரென்று கூறுகிறேன் என்று என் அப்பா அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தனர். நாங்கள் இருவரும் இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கிறோம், எங்களுக்கென்று யாரும் துணை இல்லை. நானும் உன் அம்மாவும் இருவரும் வெளியில் காய்கறி வாங்கி செல்லலாம் என்று காரில் சென்றோம். அப்பொழுது என் கார் பஞ்சர் ஆகிவிட்டது. அதை சரிபார்த்து கொண்டிருந்த நேரத்தில் என் மனைவி மட்டும் காரில் உள்ளே இருந்தாள். கதவை திறந்தபடி இருந்தாள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு திருடன் என் மனைவி கையில் வைத்திருந்த பையை பிடுங்கி சென்றான். என் மனைவி திருடன் திருடன் என்று கத்தினான். நான் உடனே அவனை துரத்தி செல்ல முயன்றேன். அப்போது நான் தடுமாறி கீழே விழும் சூழ்நிலை. என்னை தாங்கி பிடித்தார் ஒருவர். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம முகேஷ் தான். அவனிடம், தம்பி தம்பி, என் பேக்கை பிடுங்கி செல்கிறான் என்று கத்தினேன். உடனே அவன், இங்கே இருங்கள், நான் வருகிறேன் என்று அவனை அடி அடி என்று அடித்து துவைத்து அவன் கையில் இருந்த பேக்கை என்னிடம் வந்து கொடுத்து மட்டுமின்றி என் கையை தாங்களாக காரின் பக்கம் அழைத்து சென்றான். என்னை அமர வைத்துவிட்டு கார் டயரை மாற்றி எங்களை பத்திரமாக அவனே காரில் வந்து வீட்டில் விட்டான். நான் அவனிடம், தம்பி இந்தா பிடி என்று 1000 ரூபாயை கையில் கொடுத்தேன். அவனுடனே என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டு, இது நான் பணத்திற்காக செய்யவில்லை, இந்த பணம் வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த பேக்கை அவன் எடுத்து செல்லும் முன்பே நான் அதை வாங்கி கொண்டு ஓடி இருந்திருப்பேன. இது உங்களுக்கு ஏன் புரியவில்லை என்று கேட்க என் மனம் துடித்தது. அவன் சொல்லை கேட்டு நான் உடனே, தம்பி இதை உன் வீட்டில் கொடு, செலவுக்கு வைத்துக்கொள் என்று கூறினேன். உடனே அவன் கண்கலங்கி நின்றான். நான், ஏனப்பா என்று கேட்க, எனக்கென்று யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, என் பெற்றோர்கள் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவர்கள் இறந்து விட்டார்கள். நான் சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டு கையில் கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு என் பிழைப்பை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று கண் கலங்கியவாறு கூறினான். நான் செல்லும் முன்பே என் மனைவி பக்கத்திலிருந்து, நீ ஒன்றும் கவலைப்படாதே, எங்களுக்கென்று ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவளோ படிக்கிறேன் என்று சொல்லி வெளியில் தங்கி இருக்கிறாள், அவள் வரும்பொழுது வருவாள் என்று, நாள் 2 நாளில் ஊருக்கு சென்று விடுவாள், எங்களுக்கென்று யாரும் துணை இல்லை, நீ எங்களுக்கு மகனாக என் வீட்டில் இரு என்று கூற அவன் சங்கடத்துடன், இனி இது சரி வராது, நான் வருகிறேன் என்று கிளம்பினான். என் மனைவியும் நானும் அவன் கையை பிடித்து, நீ அப்படி கூறக்கூடாது,
எங்களுக்காக நீ வரத்தான் வேண்டும் என்று கூற அவனும் சரி என்று அவனும் கூறினான். வீட்டுக்கு அழைத்து வந்தவுடன் உன் போட்டோவை மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவனிடம் கூறினேன். நீதான் எங்கள் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. உன் தங்கை ஒருத்தி இருக்காள். அவள் பெயர் தான் மாலினி. அவளை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டாலும் அவளை நல்லபடியாக கரை ஏற்றுவதும் உனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ளவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினோம். அதை கேட்டு முகேஷ் ஆனந்த கண்ணீரில் எங்கள் காலில் விழுந்து, இனி நீங்கள்தான் என் அப்பா அம்மா, ஒருபோதும் நான் உங்களை விட்டுவிட நான் போக மாட்டேன் என்று கூறி அவன் எங்களை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தான். நாங்கள் உடனே உணர்ச்சிவசப்படாதே என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்று அவனுக்கு என்று ஒரு ரூம் கொடுத்து அவனை பத்திரமாக பார்த்து கொண்டோம். நாங்கள் மட்டுமல்ல, அவனும் கூட எங்கள் மீது பாசமாக எங்களை கவனமாக பார்த்து கொண்டான். எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவன் பார்த்து கொண்டான். அப்படி இருக்கும் சூழ்நிலைகள்தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று கூற தோழிகள் ஆச்சரியத்துடன், என்ன மாலினிக்கு அண்ணனா? இது எப்பொழுதும் மாலினிக்கு தெரியும் என்று கூற, இது அவளுக்கு தெரியாது, பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்று பெற்றோர்கள் கூற, மாலினி சிரித்து கொண்டே அந்த பக்கம் திரும்பினாள். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி அப்பா, நாங்கள் அப்புறம் பேசுகிறோம் என்று சொல்லி என் தோழியை, அதாவது மாலினியை அழைத்து கொண்டு ரூமுக்கு சென்றவுடன் மாலினியை பார்த்து, என்ன மாலினி, ஒன்றும் புரியவில்லை, எங்களுக்கு தலை சுற்றுகிறது என்று கூற, உடனே மற்றொரு தோழி, அங்கு என்னதான் நடந்தது சொல்லடி என்று சொல்ல ஆரம்பித்தாள் மாலினி. நீங்கள் என்னை தட்டி எழுப்பினீர்கள் தெரியுமா? ஆமாம். அந்த சூழ்நிலைக்கு பிறகு முகேஷ் நான் அடைய வேண்டும் என்று நினைத்து தனிமையாக இருக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த சூழ்நிலை ஒரு நேரம் கிடைத்தது. அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முகேஷை குளியலறைக்கு அழைத்து சென்று அவனை அடைத்து விடலாம் என்று அழைத்து சென்றேன். அவன் என் மீது ஆசைப்படவில்லை என்பதை உணர்ந்தேன். எப்படி என்றால், நான் அவனை அணைக்கும் பொழுது என்னை அவன் தள்ளி கன்னத்தில் அறைந்து விட்டான். அப்பொழுதுதான் நீங்கள் கதவை தட்டினீர்கள். நாங்கள் வெளியில் வரும் முன்பு என்னிடம், நான் யார், நான் உனக்கு என்ன வேண்டும்? அப்பா அம்மா உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் அப்பா அம்மா தான். நீ எனக்கு தங்கை போல். நான் உன்னிடம் தப்பாக எப்படி நடந்து கொள்ள முடியும்? நான் உன் அண்ணன் என்று கூற என் தலையை இடி பாரமாக இறங்கியது. உடனே நான் என்னை மன்னித்துவிடு என்று அழுது கொண்டே வெளியில் சென்றேன். அப்பொழுதுதான் நீங்கள் என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு என்னை புலம்ப விட்டீர்கள் என்று கூற என் தோழிகள் உடனே சிரித்து கொண்டு, அப்ப அங்க ஒன்றும் நடக்கலையா, புஸ்வானமா போயிட்டா என்று கேட்க நான் அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டேன். என் தோழிகள் உடனே, உனக்கு மட்டும்தான் அண்ணனா? எங்களுக்கும் அண்ணன் தானா? அண்ணன்கிறது உன் கூட மட்டும் வச்சிக்க, ஆனா எங்களுக்கு கிடையாது என்று கூற, என்னடி சொல்ற என்று நான் கேட்க, வந்த லீவை நாங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா? உன் கதையை உன்னோட வச்சிக்க என்று சொல்ல, உடனே நாங்கள் திரும்பி பார்க்க முகேஷ் வருவது தெரிந்தது. ஏன் அங்கே பாரடி, மாலினியோட அண்ணன் வர்றாண்டி என்று கூறி, முகேஷ் சீக்கிரம் வா, விடிய போது, நாளைக்கு நம்ம மட்டும் போகலாம், உன் தங்கச்சி மாலினி வேண்டாம், நாளைக்கு நம்ம கிளம்புவோமா என்று கேட்க முகேஷ், நான் ரெடி, உங்களுக்கு ஓகேன்னா அப்படின்னு கேட்க மாலினி உடனே முகேஷை பார்த்து, நீ வாங்க போடா ரூமுக்கு என்று சொல்லி என் தோழிகளை பார்த்து, பேசாம படுங்கடி, நாளைக்கே நீங்க ஊருக்கு கிளம்புங்க முன்னாடி என்று சொல்லி சிரித்து விளையாடி கொண்டிருந்தோம். இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் எதிர்பார்க்காத அன்பு உங்களுக்கு எதிர்பாராத பலனை தரும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.